Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. SBI ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளுக்கான பணம் எடுக்கும் விதிகளில் அக்டோபர் 1 முதல் புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன. முக்கிய விதிமுறைகள் மற்றும் கட்டண விவரங்கள் குறித்து விளக்க இணைகிறார் தொகுப்பாளர் கவிதா. ஓவர் டு யூ கவிதா. நன்றி அஞ்சலி. நேர்களுக்கு வணக்கம். எஸ்பிஐயில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லாத பேசிக் சேவிங் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது வர அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கணக்குகளுக்கான விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்வளோ பணம் எடுக்கலாம், எவ்வளோ கட்டணம் பிடிப்பாங்க, எதெல்லாம் தொடர்ந்து இலவசமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட், அதாவது பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா ஜீரோ பேலன்ஸ் கணக்கு. இதில் மினிமம் பேலன்ஸ் வைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அக்கௌண்ட்டில் ₹1 கூட இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இலவச ரூபே ஏடிஎம் கார்டு. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. அதாவது ரூபே ஏடிஎம் கம் டெபிட் கார்டு வந்து தந்துடுவாங்க. அடுத்து செக் புக் கிடையாது. இந்த ஜீரோ பேலன்ஸ் கணக்குக்கு வந்து செக் புக் வசதி மட்டும் கிடையாது. ஏன்னா இது எளிய மக்களுக்கான அடிப்படை சேமிப்பு கணக்கு. அதாவது பேசிக் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால வங்கி தரப்பிலிருந்து செக் புக் வழங்கப்படாது. செக் புக் இல்லாததால் பணத்தை மற்றவங்களுக்கு செக் மூலமாக மட்டும் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று ரூபே ஏடிஎம் கார்டை பயன்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா பேங்க் பிரான்ச்சுக்கு போய் நேரடியாக வந்து வித்ட்ரால் ஸ்லிப் எழுதி கொடுத்து தான் பணம் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பணம் எடுக்கிறதுல புதிய விதிகள் அப்புறம் கட்டணம் வந்து என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, மாதத்துக்கு 4 தடவை தான் ஃப்ரீயாக நீங்கள் வந்து பணம் எடுக்க முடியும். எஸ்பிஐ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க மாதத்துக்கு வெறும் 4 முறை மட்டும்தான் காசு எதுவும் இல்லாமல் இலவசமாக பணம் எடுக்க முடியும். எங்கே எடுத்தாலும் வந்து அது கணக்கு தான். நீங்கள் பேங்க் பிரான்ச்சுக்கு நேரடியாக போய் பணம் எடுத்தாலும் சரி, எஸ்பிஐ ஏடிஎம்ல எடுத்தாலும் சரி, இல்லை வேறு பேங்க் ஏடிஎம்ல எடுத்தாலும் சரி, எல்லாமே சேர்த்து தான் இந்த 4 தடவைக்குள்ள வரும். அப்படி நீங்க பணம் எடுத்தீங்க அப்படின்னா ₹15 பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பிடிப்பாங்க. மாசத்துல 4 தடவைக்கு மேல 5ஆவது முறையா நீங்க எப்ப வந்து பணம் எடுத்தாலும் ஒவ்வொரு தடவைக்கும் ₹15 கூடவே ஜிஎஸ்டி வரியும் சேர்த்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருவாங்க. ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு நோ சார்ஜ். கையில ரொக்கமா காசு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த 4 முறை கணக்கு பிடிப்பாங்க. ஜிபே, ஃபோன்பே போன்ற யூபிஐ அப்புறம் நெட் பேங்கிங் மூலமாக பணம் அனுப்புறதுக்கு வாங்குறதுக்கு எல்லாமே எப்போவுமே போல் ஃப்ரீ தான். இதுக்கு எந்த கட்டணமுமே கிடையாது. முன்னாடி சொந்த எஸ்பிஐ ஏடிஎம்கள் மற்றும் பிரான்ச்சுகளில் பணம் எடுப்பதற்கு தனியான வரம்புகளோ அல்லது கூடுதல் கட்டணமில்லா சலுகைகளோ வழக்கத்தில் இருந்துச்சு. வழக்கமாக பிற வங்கி ஏடிஎம்களில் குறிப்பிட்ட முறைக்கு மேலே எடுக்கும்போது மட்டுமே அபராதம் இல்லைன்னா கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்துச்சு. ஆன்லைனில் பரிவர்த்தனைகளுக்கு சில குறிப்பிட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு மட்டுமே பார்க்கப்பட்டன. சரி, இப்போ இந்த அக்கௌண்ட்டில் எதுக்கெல்லாம் கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு முற்றிலும் இலவசம். அதாவது இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட் தொடங்கும் போது பேங்க்ல இருந்து தர பேசிக் ரூபே டெபிட் கார்டுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம மற்ற கார்டுகளுக்கு வருஷம் பிடிக்கிற வருடாந்திர பராமரிப்பு கட்டணமும், அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் இந்த கார்டுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க கிடையாது. அதே மாதிரி அக்கௌண்ட்ல பணம் வரவு வைக்க கட்டணம் இல்லை. உங்க கணக்குக்கு மற்றவங்க நெஃப்ட் அல்லது ஆர்டிஜிஎஸ் மூலமா ஆன்லைன்ல பணம் அனுப்புனா அந்த பணத்தை உங்க அக்கௌண்ட்ல ஏத்துக்கிறதுக்கு, அதாவது எலக்ட்ரானிக் இன்வெர்ட் கிரெடிட் வங்கி 1 பைசா கூட பிடிக்க மாட்டாங்க. அரசு செக்குகளை கலெக்ஷன் பண்ண நோ சார்ஜ். உங்களுக்கு மத்திய அரசோ இல்லைன்னா மாநில அரசோ வழங்கும் நலத்திட்ட உதவிகள், மானியங்கள் அல்லது முதியோர் உதவி தொகை போன்ற கவர்மெண்ட் செக்குகளை இந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி அதை பேங்க் வழியா கலெக்ஷன் செஞ்சு உங்க பணமா மாற்றுறதுக்கு எந்த சர்வீஸ் சார்ஜும் இதுக்கு கிடையாது. அதே மாதிரி பல மாசங்களா எந்த பரிவர்த்தனையும் பண்ணாம உங்க அக்கௌண்ட் வந்து செயல்படாம முடங்கி போயிருந்தாலும், அதாவது இன்ஆக்டிவா இருந்தாலும், நீங்க பேங்க்குக்கு போய் அதை திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வர எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஆனா இந்த அக்கௌண்ட்டே வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க வந்து பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் க்ளோசிங் சார்ஜ் வந்து பிடிப்பாங்க. யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாம சிரமப்படுறவங்க, அதாவது மாணவர்கள்,
தினக்கூலி வேலை செய்கிறவங்க, இல்லத்தரசிகள் அல்லது பேசிக்கான வங்கி சேவைகள் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்திய குடிமக்கள் யாராக இருந்தாலும் இந்த SBI BSBD ஜீரோ பேலன்ஸ் கணக்கை தொடங்கலாம். இதுக்கு முறையான KYC ஆவணங்கள், அதாவது ஆதார் அட்டை, பேன் கார்டு அது மட்டும் இருந்தால் போதும். SBI வங்கியில் ஏற்கனவே உங்கள் பேரில் ஒரு சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும்போது கூடவே இந்த BSBD ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரே நேரத்தில் 2 அக்கௌண்ட் வந்து வச்சுக்க முடியாது. ஒரு நபருக்கு SBIயில் இந்த 2 கணக்குகளும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வங்கியோட முக்கியமான விதிமுறை. ஒருவேளை உங்ககிட்ட ஏற்கனவே SBIயில் சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்து இப்போ புதுசாக BSBD ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு 30 நாட்களுக்குள்ள, அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே உங்ககிட்ட இருக்கிற அந்த பழைய சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பேங்க்குக்கு நேரடியாக போய் கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால எளிய மக்களுக்கு இந்த SBI ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயம். அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து மாதத்துக்கு 4 முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற புதிய விதிமுறை வந்து அமலுக்கு வர்றதுனால கூடுதல் கட்டணம், அதாவது 15 ரூபாய் + GST பிடிபடுவதை தவிர்க்க தேவையில்லாமல் அடிக்கடி ATM அல்லது பிரான்ச்சில் போய் பணம் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஜிபே, ஃபோன்பே போன்ற ஆன்லைன் பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே இருப்பதால் அதிக அளவில் டிஜிட்டல் வழிகளை பயன்படுத்துவது வீண் கட்டணங்களை தவிர்க்க உதவும். Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.